Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. Act Smart Wi-Fi. Dear viewers, யூஸ் பண்ணுங்க ஆக்ட் ஸ்மார்ட் வைஃபை. புது ஏஐ டெக்னாலஜி செம்மையா இருக்கும். இது யூஸ் பண்ணி ஜீரோ பஃபரிங் சூப்பர்பா. அப்படியே ஒரு ப்ராப்ளம்லாம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணலாம். ஓடிடியா இருக்கும், மூவிஸா இருக்கட்டும், கிரிக்கெட் மேட்சா இருக்கும், என்னவா சூப்பர்பா இருக்கும். ஆக்ட் ஸ்மார்ட் வைஃபை மாத்துங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. கேம்பா தான். இன்னைக்கு பாத்தீங்களா, ரோஹித் சர்மா போட்டு பொழந்துட்டான். அங்க நம்ம பையன் சாய் சுதர்ஷன் அவன் வேற பிரில்லியன்ட் ஆனா. செம மேட்ச், அவுட்ஸ்டாண்டிங் மேட்ச். ஆனா நிஜமா கேம்பா மாதிரி மேட்ச் இது ஆக்சுவலா. அதே மாதிரி ஷவுட் அவுட் டு ஸ்மார்ட் வைஃபை. யாரு இவங்க? ஆக்டோட ஸ்மார்ட் வைஃபை. ரொம்ப ஒரு மேட்ச் பார்த்தா சும்மா செம அப்படியே ஸ்மூத்தா போச்சு ஜிடி. அதுக்கப்புறம் பஃபர் ஆகி புடிக்குன்னு போட்டாங்க அந்த பசங்க. Yeah, Chika, you called it out. MI to win, and I thought GT will spring a big upset. In fact, Sai Sudarshan and Washington Sundar ஆடின இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சா ஓவர்ரா, எஸ்டா, கமான்ரா GTன்னு. But then Jasprit Bumrah, the cheat code comes in. 1 over 4 runs, 1 wicket, ஒரு momentum changer. And then after that, we saw they fell short by 20 runs. But kudos to Mumbai Indians coming to the eliminator 2. Ipo MI are going to be playing Punjab. That is going to be a spicy affair. But Chika, நீங்க சொன்ன மாதிரி Rohit Sharma, the biggest stage, more the pressure, Kamat the man, the hit man. And அவருக்கும் இந்த மாதிரி 2 அல்வா கேட்ச் விட்டீங்கன்னா இன்னைக்கு யார் மிஸ் பண்ணாங்களோ இல்லையோ ஜிடி, ஜாஸ் பட்லரை மிஸ் பண்ணாங்க, த விக்கெட் கீப்பர் சீக்கா. ஏன்னா குஷால் மெண்டிஸ் வாரி வல்லல் மாதிரி ரோஹித் சர்மா கொண்டு விட்டாரு, சூரியகுமார் யாதவ் கொண்டு விட்டாரு. தேங்க்யூ வெரி மச்ன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல விட்டது கூட்சிய, அவன் தான் முதல்ல விட்டான் ரோஹித் சர்மா. 2 கேட்ச், ஒரு கேட்ச். ஐ மீன் வெரி ஆர்டினரி ஃபீலிங். ஆக்சுவலா பார்த்தா சுபன் கில் மூஞ்சிலே பார்த்தாலே செம்ம கடுப்புல இருந்தான். போஸ்ட் மேட்ச் சொன்னா 3 கேட்ச் விட்டீங்கன்னா ஸ்கோப்பே லேதுண்டி. அண்ட் அங்கதான் ஐ திங்க் ஐ மீன் வாட் யூ கால் நாட் தி பெஸ்ட் கேச்சிங் சைடு வர இந்த வருஷம் முழுக்க அவங்களுக்கு. ஆக்சுவலா நீங்களே பாத்தீங்கன்னா ஷோஸ் எவ்ரிதிங். தே ஆர் வெரி புவர் ஃபீல்டிங் சைட் அண்ட் ஓவரால். ஆனா ஒண்ணுப்பா, ஒரு த்ரில்லிங் மேட்ச். நானும் கமெண்ட்ரியில இருந்தேன். நான் வந்து பயங்கர ப்ரோ மும்பைல இருந்தேன்னா, மிட் மேட்ச் வேற 0.01% தான் சான்ஸ் என்ன ஜிடிக்கு. சும்மா 0.01% சும்மா சாண்ட் என்ன. Actually speaking, all of us are rattled. I was rattled with the commentary team. அங்க இவன் மலிங்கா rattled. அங்க பார்த்தா மஹிரா ஜெயவர்தன் rattled. இவன் அவன் பேர் கைரன் போலார்ட், அவன் rattled. bowling coach rattled. captain rattled. everybody was rattled today. ஒரு மாதிரி அலறி ஆட்டி படைச்சாங்க போட்டு ஜிடி அவனை போட்டு. அது சாய் சுதர்ஷன் அந்த வாஷிங்டன் சுந்தர் நாக் அந்த பார்ட்னர்ஷிப் இருக்குச்சே, பயந்துட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். அப்படி டிகு நடுகிறாங்க, திகு ஆடினாங்க மும்பை இந்தியன்ஸ். அதுக்குதான் நான் உங்ககிட்ட கேட்கலாம், அப்ப போய் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்றீங்க. எஸ் ஐ நோ மும்பை இந்தியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. பட் ஸ்டில் நம்ம 2 தமிழ் பசங்க அந்த மாதிரி மேட்சை வின் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா எங்கேயோ இருந்திருக்காங்க. அதனால தான் நான் வந்து ஜிடிக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் சாய் சுதர்ஷன் 2 part innings சீக்கா. அவர் வந்து அந்த 50 அடிச்ச அப்புறம் he was going way 60 of some 30 டெலிவரிஸ்ல இருந்தாரு. But his last 14 balls, அந்த விக்கெட் அந்த சூரியகுமார் யாதவ் வந்துல்ல, இந்த டாக்டிக் வேர்ல்ட் கப் ஃபைனல் நம்ம ரிஷப் பண்ட் யூஸ் பண்ணி பார்த்தோம். இந்த வாட்டி சூரியகுமார் யாதவ் யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆன அப்புறம் you see his last 14 balls, he's got 14 runs சீக்கா. That is where I feel the momentum went off there. Gujarat, they left it too much in the lastல. இந்த செட்டில் ஆன அப்புறம் சாய் கொஞ்சம் சான்ஸ் எடுத்துக்கணும்னு தோணுச்சு சீக்கா. I thought அங்க மிஸ் அவுட் பண்ணிட்டாருன்னு தோணுச்சு. even though his innings was fantastic, let's be honest, வேற லெவல் ஆடினாரு. பட் தட் he was, அதுதான் சீக்கா, அவர் வந்து 35 பால்ஸ்ல 65 வந்துட்டாரு அவரு. அந்த லாஸ்ட் 14 பால்ஸ்ல அந்த மொமெண்டம் போயிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் பவுண்டரியே வரல லாஸ்ட் 14 பால்ஸ் அவர் ஆடினது, which is very surprising for a guy who's settled. அவன் என்ன பண்ண பார்த்திருக்கான், வாஷிங்டன் அவுட் ஆயிட்டான்.
ஐயோ அவுட் ஆயிட்டேன்னு சொல்லி நான் நிக்கணும்னு சொல்லி அந்த மொமெண்ட் அந்த இதுல போயிட்டான் ஃபேஸ்ல யூ வாண்ட் டு டேக் தி மேட்ச் டீப் அங்க போயிட்டு அடிக்கலாம்னு பாத்துருக்கான் அங்க இவனு மாட்டின்ட்டான் அங்க போய் அவன் போல்ட் ஆயிட்டான் இடன் எக்ஸ்பெக்ட் டு கெட் பால் டு ஃபுல் டாஸ் ஃப்ரம் கிளீசன் ஐ திங்க் அவன் என்ன பண்றான் ஐ டேக் தி மேட்ச் டீப் அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வின் பண்ணி கொடுத்துருவேன் எப்படி டெல்லியோட ஆடி வின் பண்ணி கொடுத்துருவான் he goes in and wins the match for them 100 not out அது அந்த டாக்டிக்ல மாட்டின்ட்டான் நீ சொன்ன மாதிரி லாஸ்ட் 14 பால்ஸ் அந்த சன்ன பால் தான் வந்திருக்கு அவனுக்கு அங்கதான் நீங்க டெவியோஸ் யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் மேட்ச் the momentum is விடாதீங்க put the pressure on the opposition அங்கதான் மும்பை இந்தியன்ஸ் கேம் பேக் டு தி கேம் டக்கு எவ்ரி ஓவர் சடனா பார்த்தா they were on target 11 points runs and over 12 runs and over 11 points runs and over 12 runs அங்க டார்கெட்டே இருந்தாங்க வாஷியஸ் சமயானா ஒரு ஸ்டேஜ்ல மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணது that's why they had to bring in Bumrah in the 17th over they brought in Bumrah which I thought was what do you call ஒரு desperate move 16th or 17th over Bumrah வந்துட்டான் அந்த ஓவர் மட்டும் தப்பி போயிடுச்சுதான் வச்சோ மாட்டின்னு இருப்பாங்க இதுக்கப்புறம் 16th ஓவர் போலிங் போனான் இப்ப ரைட் பும்ரா அந்த ஓவர் பயந்து கொடுத்தாங்க அவன அந்த பையனா ஒரு இது ஒரு ஷட் டவுன் ஒரு ஓவர்னு yeah they got the shut down over but still angala Sai Sudarshan was missing there because he had by the time got out yeah I mean the first innings நம்ம பார்த்தோம் மும்பை இந்தியன்ஸ் they didn't miss Ryan Rickelton ஏன்னா ஜானி எஸ் பாப்பா getting back to runs எஸ் பாப்பான்னு என்ன ஒரு அடியா நான் நாக் ஆடினாரு சீக்கா என்ன வேணாலும் சொல்லுங்க நீங்க சொன்னது அப்சல்யூட்லி ரைட் அண்ட் இப்பெல்லாம் இல்ல சில டீம்ஸ் எல்லாம் யோசிப்பாங்க ஏன்டா இவனை எடுக்கலையே நம்ம லாஸ்ட் இயர் இந்த மாதிரி ஆடின்னு இருக்கும் போது பாருங்களேன் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் ஹவ் கம் அண்ட் ஷோன் சூப்பர்ப்லி டெவால் ப்ரூஸ் நம்ம பார்த்தோம் ஜானி பேரிஸ்டோ இன்னைக்கு சோ பட் ஹீ ஸ்டார்டட் இட் சீக்கா அங்க ரோஹித் சர்மா இனிஷியலா ஹி வாஸ் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட் அவுட் ஆயிருக்கணும் 2 தடவை அவுட் ஆயிருக்கணும் 2 தடவை கேட்ச் விட்டாங்க வேர் ரோஹித் சர்மா டுக் ஓவர் வந்து அந்த 6வது ஓவர் சாய் கிஷோர் போட்ட ஓவர் ஒரு 6-4 6-1 3 ஷாட் அடிப்பாரு அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா பிடிக்க முடியல fourth பிரசித் கிருஷ்ணா அடிப்பான் பாத்தியா ஒரு 6-4 டாட் 6-4 அங்கதான் மொமெண்டமே ஷிஃப்ட் ஆயிடுது மும்பை இந்தியன்ஸ்க்கு அண்ட் நான் சொன்னது எவ்ரிதிங் நத்திங் லூஸ் ஜானி பெஸ்டோ ஹீஸ் a proven player in IPL கிழிச்சு கொடுத்திருக்கான் சன்ரைசர்ஸ்க்கு கிழிச்சு கொடுத்திருக்கான் பஞ்சாபு 2-3 யூஸ்ஃபுல் நாக்ஸ் ஆடி இருக்கான் சோ he thought அவனை பார்த்தா சான்ஸ் கிடைச்சது பூச்சி இறங்கிட்டு பார்த்தா 47-22 டெலிவரிஸ் 3 6 அடிச்சா பார்த்தா பிரசித் கிருஷ்ணா ஒரே ஓவர்ல கைடி கொடுத்துட்டான் அங்கதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே 79 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் 79 ரன்ஸ் அடிச்சா என்ன பாப்புலர் 79 ரன்ஸ்டா வேற ரேஞ்ச்ல ஆடினாங்க அண்ட் ஒன் பாருங்க டபிள்யூஎஸ் 79 ரன்ஸ் பாப்புலர் யா வெரி டிஃபரண்ட் விக்கெட்ல சிக்கா நேத்திக்கு மேட்சுக்கும் இன்னைக்கு ஒரு செம்ம விக்கெட் கொடுத்தாங்க அண்ட் ஹர்திக் பாண்டியா wanted to bat first with so much of dew in the second innings also நம்ம பார்த்தோம் dew suddenly became a factor நேத்திக்கெல்லாம் டியூவே கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா the wicket didn't have so much of movement the wicket didn't have so much of grass it was a batting paradise but Mumbai in the end chica pulled off பாருங்களா அந்த பெரிய மேட்சஸ்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி their big name stand up chica ஒரு ரோஹித் சர்மா இன்னைக்கு ஸ்டூட் அப் பும்ரா ஸ்டூட் அப் ரோஹித் சர்மாக்கு சரி அந்த இது டைமிங் சரியா வரல ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சரியா இல்ல அந்த 4th ஓவர் அந்த பிரசித் கிருஷ்ணா ஓவர் தான் அப்படியே ஓவரே மாத்திட்டான் போட்டு அப்புறம் கைடி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கேட்ச் விட்டானே ரோஹித் சர்மா ஆல்சோ ஸ்டார்டட் ஃபயரிங் அண்ட் ரோஹித் சர்மா பிளேட் வெரி இன்டெலிஜென்ட் கிரிக்கெட் அண்ட் ஐ தாட் இன் ஆல் ஃபேர்னஸ் இவங்க எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க ரோஹித் சர்மா ஜானி பெஸ்டோ பார்ட்னர்ஷிப் அவங்க 8 ஓவர் வரைக்கும் ஆனாங்க ஸோ தே பிளேட் 8 ஓவர்ஸ் அதுக்கப்புறம் பாரு ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் அவங்க ஒரு 34 பால் ஆடி அவங்க ஒரு 59 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா திலக் வர்மா he had a good partnership 22 balls ஆடி 43 runs partnership so if you see sizable partnerships 1 first second third wicket 3 partnership வச்சே the score card went out to zoom ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா நமந்தீர் அவங்க அடிச்சாங்க போது so actually பார்த்தா they built up the beautiful build up பண்ணாங்க நீ பாருங்க எப்படி ஆடுங்க பாரு ரோஹித் சர்மா 81 or 50 balls and ரோஹித் சர்மா in all fairness dear viewers அவன் போட்டு இந்த எல்லாம் மிடில் ஓவர்ஸ்ல போட்டு கைடி கொடுத்துறான் எல்லாரையும் போட்டு எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் எல்லாம் ஸ்வீப் பண்ணி சாய் கிஷோர் எப்படி அடிச்சான் பாத்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் கனாபா அடிக்க சாய் கிஷோரா இருக்கட்டும் இவனா இருக்கட்டும் ரஷீத் கான் ஆடி எல்லாரும் போட்டு கைடி கொடுத்தான் ரோஹித் சர்மா அதாவது இந்த நாக் அவுட்னா ரோஹித் சர்மா ஒரு தனி பீஸ்ட் அவர் கோஸ் இன்டு a different beast mode altogether இன்னைக்கு திருப்பி பார்த்தோம் அது ஸோ மும்பை will want him to continue he is our act Wi-Fi smart player of the day
எஸ் தே கேவ் him a couple of chances, பட் அந்த சான்ஸை எடுத்து இவ்வளவுதான்டா என்ன மாதிரி ஒரு பேட்டருக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க பொழந்துருவோன்னு. குஜராத் ஃபார் தேர் ஃபீல்டிங் தே டிசர்வ்ட் இட் சீக்கா, பிகாஸ் திஸ் மேன் அண்ட் ஆல் நீங்களா கேட்ச் விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் மேட்ச் வின் பண்றது இதுக்கப்புறம். ஆனா ஒண்ணு மச்சான், அந்த சூரியகுமார் யாதவ் பாரு, அவன் பாரு கன்சிஸ்டன்டா இப்படி ஆடினே இருக்கான் பாரு. அண்ட் இவங்க ஸ்லாக் ஸ்வீப் ரெண்டு பேரும் ஒன்று மாஸ்டர் பண்ணிருக்காங்க. சூர்யாவும் சரி, ரோஹித் சர்மாவும் சரி. அந்த ஸ்பின்னர்ஸ் ஸ்லாக் ஸ்வீப்ல 6 டங்கு விடுறாங்க ஸ்கொயர்ல, மிட் ஸ்கொயர் அந்த ரேஞ்சர்ல போட்டு. அது அந்த ஸ்பின்னர்ஸ் என்ன போடுறதே தெரியல. லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இருக்கட்டும், லெக் ஸ்பின்னர் இருக்கட்டும், ஆஃப் ஸ்பின்னர் இருக்கட்டும், அந்த ரீஜன்ல செம்மையா அடிக்கிறாங்க. அண்ட் தட் இஸ் a very very potent shot for them, very very potent shot for them. And I think இன்னைக்கு திலக் வர்மா கேம் தி பார்ட்டி வெரி வெல். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் ஹார்திக் பாண்டியா கடைசியில ஒரு அடி பாத்துருமா. ஹார்திக் பாண்டியா லாஸ்ட் ஓவர் ஜெரால்ட் கோச்சை புடிச்சு கேச்சிரு, லாஸ்ட் ஓவர் ஜெரால்ட் கோச்சை போட்டு அடி பாத்துருமா. அங்கதான் மேட்ச் போச்சு மச்சிடி. ஈவன் தென் தே வர் ஆக்சுவலி கொஞ்சம் புல் பேக் பண்ண மாதிரி இருந்தது. அந்த சிராஜோட ஓவர் கொஞ்சம் புல் பேக் பண்ணாரு. பிரசித் கிருஷ்ணாவோட ஓவர் ஒரு 9 runs 10 runs அப்படிதான் வச்சிருந்தாங்க. The difference between 210 and 230 was the last 215 and 230 was the last over. Gerald Coates bowled a very poor over. 3 6 விட்டாரு லாஸ்ட் ஓவர் அவரு. பட் ஜிடி unfortunate. Sai Sudarshan more than 750 runs this season. Almost 800 runs, Chika. 759 runs in the season. Outstanding here. He finishes with the orange cap on his head. I don't think Virat Kohli can catch him on the last match. One match left for Virat Kohli. Punjab Kings in the Shreyas Iyer. If he gets 200s, maybe. But he's probably going to win the orange cap this year. Good to see this, Chika. He deserves it. வேற level batting ஆடி இருக்காரு Chika in the season. Strike rate and batting நீங்க பாத்தீங்கன்னா dear viewers 156 strike rate, but சில shots ஆடினா நீங்க dear viewers நான் உண்மையை சொல்றேமா, I was amazed. அந்த பேக் ஃபுட்ல போட்டு ஒரு பஞ்ச் அடிக்கிறான் கவர்ஸ் மேல. அது என்ன தெரியல, இப்படி அடிக்கிற ஒரு ஷாட். அது இட்ஸ் நாட் ஈவன் பேக் ஃபுட் கவர் டிரைவ் அப்படின்ற ஒரு ஷாட். அந்த பேக் என்ன இது சொல்லுவாங்க, பேக் ஹேண்ட் டென்னிஸ் அடிப்பாங்க தெரியுமா, அப்படின்னு ஒரு ஷாட் அடிக்கிறான். பால் ஜிர்னு போகுது கவர்ஸ்ல அப்படின்ற மிடிக்கிட்ட ஜிர்னு போகுது. போகுது வேற ரேஞ்ச் ஆடுறான்டா சில ஷாட்ஸ் எல்லாம். ஆனா எங்க இந்த பவர் அண்ட் டைமிங் வருதுன்னே தெரியல எனக்கு. பால் இஸ் ஜஸ்ட் ரேசிங் தி பவுண்டரி இப்படின்றான். பால் சீன் போகுதுடா கவர்ஸ் மிட் ஆஃப் நடுவுல ஜிர்னு போகுது இப்படி. அண்ட் ஃப்ரண்ட் ஃபுட் ஆகட்டும் பேக் ஃபுட் ஆகட்டும் மறக்காது 360 டிகிரிஸ் அடிக்கிறான். அவன் இப்படி லேப் ஸ்வீட் அடிக்கிறான், தலைக்கு மேல அடிக்கிறான். விக்கெட் கீப்பர் தலை மேல 4-6 அடிச்சிருந்தான். ஐ மீன் the way he was controlling the game, dear viewers, I'll be very honest with you. Even Seri, Washington Sundar series, Washi also played some extraordinary shots. இவங்க ரெண்டு பேர் அந்த மொமெண்டம் மெயின்டைன் பண்ண பாருங்களேன். நான் I was amazing. கில் அவுட் ஆனா சரி காலி நினைச்சேன். அதுக்கப்புறம் என்ன தெரியல, அந்த செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் இவன் வச்சு அனுப்பிச்சான் தெரியுமா. அந்த குஷால் மெண்டஸ் ஆக்சுவலி மட்டமா அவுட் ஆனாயா. அவன் மட்டும் அவுட் ஆல வச்சுக்கோ. அவன் ஆக்சுவலி கொஞ்சம் அடிக்க அவனும் நல்லா அடிப்பான் Chika. அவன் நல்லா ஆரம்பிச்சான். அந்த பார்ட்னர்ஷிப் ராட்டில் பண்ணது பாம்பே ஆக்சுவலா தெரியுமா. அங்கதான் அந்த ராட்டில் ஆரம்பிச்சது. மும்பை இந்தியன்ஸ் ராட்டில் ஸ்டார்ட் அங்கதான் ஆரம்பிப்பாரு. 64 of just 34 60 of the 64 of 34 balls ஆனி அங்கதான் மும்பை இந்தியன்ஸ் பயந்துட்டாங்கடா. அந்த ஸ்டேஜ்ல ஆரம்பிச்சது பயப்படுது மும்பை இந்தியன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அந்த வாஷிங்டன் சுந்தர் பார்ட்னர்ஷிப், வாஷி வாஸ் ஆக்சுவலி தி அக்ரெசர் அந்த பார்ட்னர்ஷிப்ல. அதுக்கப்புறம் தான் Chika பாருங்களேன், அங்கேயே நீங்க பாருங்க அந்த பார்ட்னர்ஷிப்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 42 of 24 deliveries. அதுக்கப்புறம் சாய் started slightly slowing down. That 14 ball 14 singles, maybe நீங்க சொன்ன மாதிரி he wanted to take the game deep. அவர் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் அடிக்கலான்னு பார்த்திருப்பாங்க. பட் ஓவரால் குஜராத்துக்கு another campaign, good successful campaign in the league phase, but then means nothing in the end, Chika, actually when you look at it. அனி உன்னை சொல்லணுமா, அந்த சின்ன பையன் அஸ்வினி குமார் ஒருத்தன் இம்பாக்ட் பிளேயர் I thought he bowled brilliantly. நீங்க மறக்காதீங்க, இந்த பையன் தைரியமா போலிங் போட்டான். ஒரு ஸ்டேஜ்ல என்னடா இவனு போய் கொடுத்துட்டு மிட் ஆஃப் உள்ள வச்சு போலிங் போட்டான். இவன் யார்கர் போட சொல்றான், யார்கர் போட மிட் ஆஃப் வச்சு உள்ள போறான். என்னடா இந்த மாதிரி டாக்டிக்ஸ் பண்றான்னு பார்த்தா, பட் திஸ் பாய் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். இன்ஃபேக்ட் நீ பார்த்தா சூப்பரா போலிங் போட்டுக்கான் இந்த பையன் தான் மறக்காதீங்க. ஜிடி போன மேட்ச்க்கு நல்லா போட்டான். இவன் தான் இவனோட விக்கெட் எடுப்பான், பட்லர் விக்கெட் எடுத்து கொடுப்பான். அண்ட் ஃபார் a youngster to be calm in this kind of situation, போல்ட்டே போட்டு அடிச்சாங்க இன்னைக்கு மறக்காதீங்க. போல்ட்டே போட்டு கைட்டாங்க. நீ மறக்காது போல்ட்டே போட்டு செகண்ட் ஸ்பெல்லாம் போட்டு அடிச்சாங்க. 456 runs. பெரிய விக்கெட் எடுத்துட்டானே Chika. அவன் தான் அந்த பிக் விக்கெட் ஆஃப் சுப்மன் கில் ஃபர்ஸ்ட்ல எடுத்துறானே. தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ். Yes, he got hit, but he gets that big wicket, 2 big wickets. Sherfane Rutherford and Shubman Gill oda wicket he gets. It's still a big plus.
even though I'm he's not saying it's expensive. not a big plus, Ani. It is a very big plus. I'm not saying not at all, no at all. He gets the first wicket, 2 wicket தான். But Ani, even despite this guy's betting hit, I thought Ashwini Kumar bowled very well. அது சொல்லுவாங்க. Yeah, definitely 100%. மறக்காத போல்ட் போட்டு அடிச்சாங்க. போல்ட் ஒரு நட்டு போல்ட் கழிட்டாங்க நீங்க. இன் ஆல் ஃபேர்னஸ் விக்கெட் எடுத்தா நட்டு போல்ட் கழிது போல்ட்டுக்கு. அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு சைடு நல்லா போனான். கிளீசனை பார்த்து 3.3 அவனும் ஒரு 3 overs 30 runs அடிச்சிட்டாங்க போட்டு. அவனுக்கு கிளீசனும் பயந்துட்டான். கிளீசனையும் போட்டு கைட்டு கொடுத்துட்டாங்க. அந்த சமயத்துல இந்த பையன் வந்து தைரியமா போலிங் போட்டானா இட்ஸ் அமேசிங். பாரு அதுக்கு பண்ண 3 overs 37 runs. பட் எனக்கு என்ன புரியலன்னா சாண்ட்னருக்கு போய் கண்டினியூ பண்ணவே இல்லை. அவனா ஒரு பெரிய லெவல் போலர் வியூவர்ஸ் பாருங்க, இன்டர்நேஷனல்ல பெரிய போலர். அவனுக்கு போய் ஒரு ஓவர் தான் கொடுத்தான். தட் இஸ் வேர் ஐ தாட் ஹார்திக் பாண்டியா மிஸ்ட் இட் டுடே. He should have continued with Sandner. Just because 2 left-handers are playing, ஒரு left-handers bowling போடக்கூடாத ரூல் இருக்கா? எனக்கு புரியவே இல்லை. 100% Santner போட்டிருக்கணும். I was like thinking அவங்க it actually played into GT's hand because Santner ரெண்டு left-hander because Santner has the ability to get left-handers out. நம்ம பார்த்திருக்கோம். He can definitely get them out. இன்னும் ஒரு ஓவர் ட்ரை பண்ணிருக்கலாம் அட்லீஸ்ட் நடுவுல. In fact, today Ashwini Kumar போனது big bonus for Mumbai Indians. They missed the trick there. Actually, Santner not bowling 4 overs was not the right thing to do. They got away with it today. In my opinion, honestly, சொன்னா போயிச்சாங்க அவங்க ஆக்சுவலா. They really போயிச்சாங்க அது. And பாரு ஷரஃப் and நமந்தீருக்கு கூட ஒரு 2 overs கொடுத்துக்கலாம். நமந்தீர் ஒரு ஓவர் 9 runs தான் போட்டான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல what you needed was 4-5 good shutdown overs. அந்த மிடில் ஸ்டேஜ்ல 2 shutdown overs. ஒன்னு பூம்ரா பண்ணி கொடுத்துறான்டா. நடுவுல ஒரு 2 குட் ஓவர்ஸ் போட்டோம். சாண்டர் ஒரு ஓவர் நமந்தீர் போட்டானா அப்பவே இவங்களுக்கு இந்த டென்ஷன் வந்திருக்காதுல. நீ கடைசியில பார்த்தா மேட்ச் ஆல்மோஸ்ட் லிட்டரலி வென்ட் இன் தி லாஸ்ட் ஓவர். நீ லாஸ்ட் ஓவர் போச்சு. ஆனா ஜிடி வந்து விட்டாங்க நடுவுல அந்த மொமெண்டம் விட்டாங்க. அந்த எப்போ வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆனானோ அப்போ மொமெண்டம் விட்டாங்க. அதுக்கப்புறம் இட் பிகேம் வெரி டிஃபிகல்ட் ஃபார் them. ஏன்னா என்ன ப்ராப்ளம் இல்லடா. டுவார்டியா அடிச்ச கொஞ்சம் பயம் இருந்துடா. நீ லெட் மீ பி வெரி ஃப்ராங்க். டுவார்டியா Chika that over அப்படியே Chika when you look at this match, no, yes, Rohit Sharma is a man of the match, Chika, no doubting that he was a star performer. But ana the real point of difference in the game la vandu was that over by Jasprit Bumrah. When you have a cheat code like Jasprit Bumrah, ஒரு overall sense நீங்க பாருங்களா, அந்த ஓவர் 4 ரன் என்ன பாலியா அது வாஷிங்டன் சுந்தருக்கு. ப்ராபபிலி தி பால் ஆஃப் தி ஐபிஎல். அது என்ன பண்ண முடியும் ஒரு பேட்டர்? இவன் சாஸ்டாங்க வந்து சேவிச்சான் போய்டான். ஆள ஓடி டொக்குனு போய் விழுந்து அப்படியே போடு. சாஸ்டாங்க ஐயோ அவன் ஆள ஓடி பூமரா நீ பெரிய ஆள் அப்படி போட்டு டொக்குனு போய் விழுந்துட்டான். அந்த பால் அப்படி விழுந்து அவன் பாத்தே வந்து. That is the greatness, Chika. That is the game changer, Chika. That is what Mumbai Indians have that not many other teams have. RCB has that with Josh Hazelwood. I mean, not to the level of Bumrah. But still, when you have that, that was the over, Chika. And the over mattum illa, and Bumrah and the mari or over podama, if he had got 8 for 8 or 10 runs la, and Washi didn't get out at that particular stage, I think GT would have won that match. And the what if segment நம்ம போடுவோம்ல, what if Bumrah didn't bowl that particular over, அதுதான் நம்ம போட்டுருப்போம். I still actually what I think Bumrah 16th over கொடுத்தானா 17th over கொடுத்தானா தெரியாது. 17th over. That was also a very dangerous move. Dangerous move. 3 overs 45 runs with all 7 wickets and அடிச்சிருக்கலாம் அவங்க. அங்கதான் people like Rutherford or what do you call even நம்ம ஷாருக் கான் இங்கெல்லாம் மிஸ் பண்ணாங்க. Even to a certain extent even மிஸ் பண்ணாங்க. அப்ப என்ன டுவாட்டியா அங்கதான் மிஸ் பண்ணிட்டாங்க. See 3 overs 45 runs was very much within the means. அங்கதான் people like டுவாட்டியா இவன் எல்லாம் மிஸ் பண்ணாங்க. ஷாருக் கான் and Rutherford 3 overs 45 runs with 7 wickets in hand. 2 வீரனா ஷாருக் கான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஹீரோ ஆறதுக்கு. See 3 overs 45 runs நான் அடிக்க முடியும். நீ மறக்காத பூம்ரா கிடையாது உனக்கு. I'm talking no Bumrah. Bumrah bowled that over only. 3 overs 45 to win. Bumrah will bowl that over. Yeah, 3 overs 45 to win. அந்த ஓவர் Bumrah போட்டு 8 ரன் கொடுப்பாரு. அந்த ஓவர் ஒரு 6 போகும். ராகுல் துவாத்தி அவர் 6 அடிப்பாரு. ஆனா அந்த ஓவர் 8 ரன் தான் போகும். It will become 2 overs 36 to win. அந்த 2 overs 36ல அந்த ஓவர் வந்து ஒரு 13 ரன் தான் போகும். So last over 24 to win. And then it was what I'm trying to say is இதெல்லாம் பண்ணிருக்கான். டுவாட்டி எல்லாம் இந்த பாஸ் பண்ணிருக்கான். பஞ்சாப்க்கு ஆடிச்சு ஞாபகம் இருக்கா? ஷார்ஜால இந்த ஷார்ஜா அவன போட் 30 ரன் அடிப்பான். So frankly speaking, it was GT to lose the game. Mumbai Indians அணி உண்மையே சொல்றவா 10 ரன் 16 ஓவர் வரைக்கும் மும்பை இந்த ஆடி போட்டாங்க. From 10th to 16th over ஆடிட்டாங்க. You should see அங்கதான் Chika. But
we have to they were talk. paranoid. I mean, let's be very fair. They were Yeah, paranoid. Chika, they were all that. Everybody, எல்லாமே நீங்க நீ நம்ப மாட்ட. ஒரு ஸ்டேஜ் என்ன சொன்னா பாத்தியா, ஒரு மிட் பிரேக்ல ஒரு இன் பிட்வீன் ஓவர் that is what I want to tell you. Suryakumar Yadav, ரோஹித் சர்மா சூரியகுமார் யஷா இவன் பேசிட்டு இருப்பாங்க. அது ஹர்திக் பாண்டியா கிசிகோ லேக்கே வந்தார் அப்படின்னு அந்த ஸ்டெப் அப்படின்வான். யாரோ பிரேக் இவன் இம்பாக்ட் பால் எடுத்துன்னு வாடா அப்படின்னு ஹர்திக் பாண்டியா. ரோஹித் சர்மா கத்துவான் அவன்கிட்ட, ஹர்திக் கத்துவான். அது ஓகே Chika, but the main talking point is these breaks, is these middle of the match breaks for physio. அதெல்லாம் வந்து 16th ஓவர், நீ சொல்றது 14th ஓவர் 15th ஓவர், நான் சொல்றது 10th ஓவர் 11th ஓவர்ல Chika, that அந்த பிரேக்குக்கு அப்புறம் தான் Chika next over out வாஷிங்டன் சுந்தர் 7 நிமிஷம் பிரேக் Chika. That is all part of tactics, Ani. That doesn't matter. That is part of tactics. I'm talking about. I know but I know it's part of tactics. It is right now allowed. But in the future, they should definitely look into that rule and say you cannot do this. How do you know? How do you know it's not true? It could Even be for all you know, it could be okay. Right now, the rule is like that. We did it in the final also of the World Cup. Rishabh Pant வந்து அப்ப பண்ணுவாரு. இந்த வாட்டி சூரியகுமார் யாதவ் did it. What I'm trying to say is, in the future, if he has a problem, tell him to go out of the field, give him a substitute. Don't break the momentum of the game. அதுக்கெல்லாம் முன்னாடி நான் சொல்றதுன்னா 10th ஓவர் 15th ஓவர்லயே மும்பை இந்தியன்ஸ் ராட்டில் அப்ப வந்து the rattled நீங்க அந்த பாயிண்ட்க்கு போறீங்க, but because this happened only the match went away from Gujarat. அதனால மட்டும் நான் சொல்ல மாட்டேன். Come on, that was a terrific delivery. Hey, Washington and the border delivery 100%, but that comes after a momentum break. ஒரு 7 நிமிஷம் momentum break. It's a coincidence, but Bumrah அந்த மாதிரி ஒரு பால் போட்டான்னு வெச்சுக்கோ, நீ யார் கூட போட முடியும் அவன. Bumrah is capable of doing it. 100%. That I'll give Bumrah. In the entire IPL is done it. எப்ப வேணுமோ எப்பலாம் வேணுமோ நான் படி கொடுத்துருக்கான் Bumrah. Yeah, Chika, but the reality of things is that 7-minute momentum break is definitely a game changer. 100% game changer. But நான் அதுக்கு முன்ன நான் சொல்லலாம், ஓகே I give it you game changer வெச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி எப்படி பயந்துட்டாங்கன்னா, நீ ஒரு கேமரா பண்ணி பாத்துக்க மாட்டீங்க, வியூவர்ஸ் நீங்க பாத்துக்க மாட்டீங்க. அதனால தான் இது பண்ணாங்க அவங்க. அதனால தான் சூரியகுமார் யாதவ் சம ஸ்மார்ட்டா பண்ணிட்டாரு அவரு. இது வந்து 14th நீ சொல்லலாம் 14th ஓவர்ல பண்ணாங்க. அது நான் சொல்றது 10th ஓவர் 11th ஓவர்ல 10th ஓவர்ல நான் சொல்றது 10th ஓவர்ல நீ இம்பாக்ட் சபை எடுத்துட்டு வருது நீங்க சொல்றீங்க. அவன் இப்படியே சொல்லுவான், டேய் நீ யாரையாவது எடுத்துன்னு வாடானுவான். அவன் அஸ்வினி கோகுல அந்த இம்பாக்ட் சபை யாரோ எடுத்துன்னு வா, கிசி கோலேக்கு எவன வேணா எடுத்துன்னு வா, உள்ள எடுத்துன்னு வாடான்னு ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா இப்படியே சொல்லுவான். எவன வேணா எடுத்துன்னு ஒரு இம்பாக்ட் சபை எடுத்துன்னு வான்னு ரோஹித் சர்மாட்ட. யார் இவன்? But that didn't change anything. ஏன்னா over number 11, 12 and 13 still went for 12, 14 and 16 runs. Over number 14 after that break 4 runs, 1 wicket, big wicket of Washington Sundar. என்ன வேணாலும் சொல்லுங்க, it is a momentum changer. They definitely right now they'll because then what will start happening is every team will start using that now. Every team will look at that and see. It's part of tactics. Why not? It's not part of tactics, Chika. என்ன Chika? புதுசா இது வந்து yes ன்னு சொல்றீங்க இதுக்கு. It is not the right thing, Chika. Momentum change பண்றதுக்கு tactics பண்ணா என்ன பண்ண முடியும் உனக்கு? You want to bring back the momentum, you want to slow down the game, என்ன பண்ணுவ நீ? You can slow down the game, not take a physio break in the middle of the game. You can go inside and take the break. We are all cricketers. If we get injured, we can go outside. டேய் அனி, நிஜமா நடந்துனா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ அதுக்கு என்ன பண்ண முடியும்? நிஜமா எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். நீங்களே சொன்னீங்க it's a part of tactics ன்னு. It is a part of tactics. That is the problem. Next time if this happens, they have to tell the player to leave the field so that the momentum is not broken. It is unfair for the batting team. It is really unfair. That is the truth. But then, right now, that is the rules. They'll have to change it in the future. They really have to look into it. நீங்க பாருங்க, 14th over, 13th over வந்து 18 ரன், 12th over 11 ரன், அப்படியே பிரேக் பண்ணிச்சு அந்த மொமெண்டம். 7 நிமிஷம் 7.5 நிமிஷம் பிரேக் Chika. Not 1 or 2 minutes, 7.5 minute break. So that really played a trick. But it's a funny game. But ஆனா மச்சான், அந்த பூம்ரா வரையே நான் வேணா பண்ண முடியும். நான் ஏன்னா இதே வேற யாரும் விக்கெட் எடுத்துன்னு வச்சுக்கோ, நீ சொல்றதுலாம் I would accept it, conceded to your point completely. The பூம்ரா அந்த டெலிவரி வந்து it's not the first time he's bowling such a delivery. அனி இந்த மாதிரி அவன் காலங்காலமா போட்டுருக்கான். அனி 100% Chika. இந்த மாதிரி டெலிவரில இந்த போட்டு கால் அப்படியே இதெல்லாம் கேபிபி குறிப்பாத்து போட்டு அப்படியே கால் பேந்துக்கிற மாதிரி போட்டு அதனால தொப்பக்கணும்ட்டாங்க வாஷி.
ஐயோ இந்த மாதிரி எப்படிதான் போடுறான்னு தெரியலப்பா. அவனுக்கு எங்க இருந்தா இந்த மைண்ட் செட் வருதோ தெரியல. கரெக்டா இறக்கணும்ன்றான், இறக்குறான். ஆனா சொன்னான் போஸ்ட் மேட்ச்ல இவன் கேட்டிருந்தான் இல்லையா, அவன் பேரு ஹர்ஷா பகலே, நீ எப்போ நீ வந்து பூம்ரா யூஸ் பண்ணு நினைச்சு போயிட்டேன். எனக்கு எப்பெல்லாம் கஷ்டப்படுதோ நான் பூம்ரா கையில பால் கொடுத்துருவேன், அவனதான் அவன் எல்லாம் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவானு. எனக்கு எப்பெல்லாம் டென்ஷனா இருக்கோ பூம்ரா கையில பால் கொடுத்துருவேன். என்ன பாரு, ஈஸியஸ்ட் திங் ஃபார் கேப்டன் டு டு. T20 வேர்ல்ட் கப்ல ஒரே போலர் வச்சுட்டு வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டோம். ஒரு போலர் வச்சு சாம்பியன்ஸ் டிராபி வின் பண்ணிட்டோம். இந்த ஒரு போலர் வச்சு மும்பை இந்தியன்ஸ் அடிச்சாலும் அடிச்சிருவாங்க இந்த கப். ஒரே போலர் போறோம் அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு. Oh, the one thing both Punjab and RCB wouldn't have wanted MI to win. They would have wanted to avoid MI at all cost. இப்போ பஞ்சாப் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. We'll talk about that tomorrow definitely. Guys, in all fairness, no, today Mumbai, if you see the overall performance of Mumbai, no, yes, bowlingல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. Probably due factor ரொம்ப இருந்தது. ஏன்னா டியூல இவங்க ஏன் அந்த பால் மாத்திக்கவே இல்லைன்னு தெரியல இவங்க. எனக்கு இல்ல மாத்திருப்பாங்க, அந்த கேப்ல மாத்திருப்பாங்க ஷுவரா. அந்த 7.5 minute கேப்ல எல்லாமே நடந்திருக்கு. பால மாத்திருப்பாங்க, இன்ஜுரி பிரேக் எத்தாங்க. பட் ஆனா பார்த்தோன்னா it is probably a wake up call for the bowling also today. பட் ஆனா நிஜமா சொல்றேன், பட் சாய் சுதர்ஷன் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ஈவன் வாஷிங்டன் ஆல்சோ. ஆனா இந்த சேஸ்ல நான் கனவுல கூட நினைக்கல மேக்ஸிமம் எவ்வளவு அடிப்பாங்க இவங்க. 195, 200, ஓகே 200 அடிச்சாங்க. பட் ஆல்மோஸ்ட் அந்த லாஸ்ட் 2 hours வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க பயந்துட்டாங்க எல்லாரும். இட் பிகம் a thriller of a match. But you and me, நான் கமெண்ட் இருந்தேன் ஞாபகம் இருக்கு எனக்கு. நானு ஸ்ரீதர் நானி கடைசி 4 ஓவர்ல எங்க போத திக்கு 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 பக்கு பக்கு திக்கு திக்கு பக்கு பக்குன்னு போயிடுச்சு மேட்ச். பாலுக்கு பால் ஓவர் கால் மெயின்டைன் பண்ணிருந்தாங்கடா. I mean, the run rate was maintained till the 15th over. சூப்பரா மெயின்டைன் பண்ணாங்க யாரு, குஜராத் டைட்டன்ஸ். அது நாட் எஸ்பெஷலி சே வாஷிங்டன் சுந்தர் அண்ட் சாய் சுதர்ஷன். நீ சொன்ன மாதிரி சாயோட லாஸ்ட் 15 balls தான் கேம் சேஞ்சரு. அந்த 14 balls ரன் அடிக்காம விட்டான்னு சொன்னல, அங்கதான் அதே அவங்க they lost the game. Yeah, definitely they'll reflect on it. They'll reflect on the season. Anyway, Mumbai going to the eliminator. அவங்க பஞ்சாப் ஒரு 2 days பப்ளிக் கால் ஓடுறான். Hats off. ஆனா ஆக்சுவலா பிரசித் கிருஷ்ணா ஆக்சுவலா பார்த்தா to a certain extent consistentா throughout the season பிரசித் கிருஷ்ணா நல்லா bowling போடுறான். வேற சிராஜ் was a big let down in the second half. Rashid Khan total let down. Even Sai Kishore last few matches ரொம்ப அடிச்சிட்டாங்க போட்டா எல்லாரும் போட்டாங்க அவள. Sai Kishore last few matches அடிச்சிட்டாங்க. But Sai Kishore even Shubman Gill சரியா யூட்டிலைஸ் பண்ணல. I thought he didn't use him well the whole season, I thought. Yeah, but anyway, forgetful season ரஷித் கானுக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. Anyway, குஜராத் டிக்கெட் பேக் ஹோம். அவங்க எல்லாரும் இப்ப கிளம்பிடுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் டிக்கெட் டு குஜராத், தே ஹேவ் டு கோ டு அஹமதாபாத். ஏன்னா அஹமதாபாத்ல தான் நெக்ஸ்ட் 2 மேட்ச். எனிவே நம்ம நாளைக்கு அதை பத்தி பேசுவோம் சீக்கா. கைஸ் பிஃபோர் யூ கோ, டோன்ட் ஃபர்கெட் டு செக் அவுட் Campa, டோன்ட் ஃபர்கெட் டு செக் அவுட் Act Wi-Fi. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.